திருத்தணி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி சுவர் இடிந்து விழுந்து பள்ளி மாணவன் உயிரிழந்த நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். மாணவர்களுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே அம்மனேரி ஊராட்சி கொண்டாபுரம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவரின் மகன் மோகித் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று பிற்பகல் மதியம் உணவு இடைவெளியின் போது மோகித் பள்ளியில் கைப்பிடி சுவற்றின் அருகேமையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அப்போது திடீரென சிவர் சரிந்து மோகித் மேல் விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உறவினர் அவர் உடலை திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக திருத்தணி அரசு மருத்துவமனையில் எம்எல்ஏ எஸ் சந்திரன் மாணவரின் உறவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். பேச்சுவார்த்தையில் மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து குடும்பத்தை சந்தித்து விசாரிக்க வேண்டும். மாணவரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி அரசு வேலை வழங்கிட வேண்டும். வழங்கினால் மட்டுமே சடலத்தை வாங்குவோம் என்று மாணவர்களின் உறவினர்கள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.